அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கோமதி. என் பேர் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் இப்போ தான் இங்கே ஆஃபீஸ் வீடு அப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். வெளியில் இந்த மாதிரி விஷயம்ல நான் கலந்துக்கினதில்லை. ரொம்ப இப்போ தான் இங்கே வந்திருக்கு. Good evening, one and all gathered to here. Good evening, one and all gathered to here. Myself, I am as present. I am an undergraduation student. I am studying LLB BCom in Welltech Law College. My father is working in BJP with Kumar uncle. My father name V. Selvam. Thank you. என்னை பற்றி பெருமையாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அதனால் சொல்ல முடியல. அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணுறதில்லை. ஒரு 2-3 வருஷமாக இங்கே குமார்ஜி கூட தொடர்ந்து ஏதாவது சின்ன ஏதாவது இருந்தால் அந்த வழியாக ஏதாவது என்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்களை எல்லாம் பார்த்ததை எனக்கு ஒரு பெரிய தொண்டு செய்கிறதுக்கு ஒரு தெம்பு வந்த மாதிரி எனக்கு இருக்குது. அதுதான் இப்போ. அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு எங்கேயாவது ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். சிவாய். ரிட்டையர் ஆகிட்டாரு. ஆனால் இந்த ஆன்மீக பணிக்கு வரும்போது அப்போ அவர் பயிற்சி பண்ணதை போஸ்டில் ஏறுவார். இப்போ கூட லைட்டை கட்டுறது எல்லாமே பார்த்துப்பார். ஒரு 18-16 வயசு பையன் மாதிரி வேலை செய்வார். ரொம்ப ஒரு சிறப்பான வேலை செய்வார். குட் ஈவினிங் ஆல். என் பேர் அத்தி. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6 இயர்ஸாக குமார்ஜி நான் லோன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். லோன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். 60 பிரான்ச்சு பேங்கர் எங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். சோஷியல் ஒர்க்குன்றது இதுவரை நான் பெருசாக எதுவும் பண்ணல. பிகாஸ் என்னென்னா என்னை பொறுத்தவரை சோஷியல் ஒர்க் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க. இப்போ சொல்லப்போனால் ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மாவை பார்த்துக்கினாலே யாருமே கஷ்டப்பட போகிறது வெளியில். இதுதான் என்னோட நாலேஜ். ஸோ எனக்கு என்னென்னா என்கிட்ட முதல்ல சுற்றி இருக்கவங்கள நம்ம பார்த்துப்போம். அதுக்கப்புறமா வெளியில் தெரியாதவங்களுக்கு பண்ணுவோம். ஏன்னா இப்போதைக்கு என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ இன்னும் நல்லா வந்ததுன்னா இன்னும் நல்லா பெல்ட்டாக பண்ணுவேன். ஆஸ் ஆஃப் நோ இதுதான் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக சொல்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. எல்லாம் ரேவதி. நான் திக்காக்கல் வரேன். நான் பிஜேபியில் மெம்பராக இருக்கிறேன். அவங்க பேசுகிறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கவிதா. நான் கவிதா என்டர்பிரைஸ்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணித்தரேன். பாஸ்போர்ட்டு, எக்ஸ்போர்ட் லைசன்ஸு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஃபாஸ்ட்டு 25 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் ஒரு 10 இயர்ஸாக இந்து அமைப்பில் சேர்ந்து மக்கள்கிட்ட இந்துக்களை பற்றி நிறைய பேசி நம்மளோட இந்து கல்ச்சர் எப்படி இருந்தது, அதை எப்படி நம்ம மறந்துட்டுருக்கோம், அதை எப்படி கொண்டு வரணும், அதுக்காக நாங்கள் நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். நடுவில் வந்து மேரேஜுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி வந்திருக்கேன். திரும்பி வந்து நல்லா பண்ணணுன்ற எய்மு. பண்ணுவேன். ஆமாம், பண்ணுவேன். எனக்கு 2 பசங்க, ஆம்பளை பசங்க. 2 டிகிரி முடிச்சிருக்கான் பெரியவன். சின்னவனா 2ஆம் டிகிரி போட்டிருக்கான். இப்போ 2 பேரும் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தேவிகா. இதுதான் நான் ஃபஸ்ட் டைமு கவிதா மேடம் கூப்பிட்டாங்கன்னு வந்துட்டேன். இது இல்லை, எனக்கு அனுபவம் கிடையாது. அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. பரவாயில்ல, நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. என் பேர் புவனேஸ்வரி. நான் பெரம்பூர் தொகுதியில் இருக்கேன். சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சிலம்பம், டான்ஸ், பரதநாட்டியம் 2 நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜி, தேங்க்யூ. இல்லை சார், கொஞ்சம் அம்மா உங்க பேர் சொல்லுங்க. கோமதி.
ஹஸ்பண்டை வந்து மாற்றுத்திறனாளிக்காக ஃபுல் வேலை செய்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து இவ்வளோ நடக்க முடியாது, யூடியூப்லாம் போகணும். ஆனால் அப்படி இருந்தும் கூட கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு மாதம் என்னென்னலாம் கொடுக்கணும், அதாவது அரிசி, பருப்பு, இந்த மாதிரி கேட்க ஃபெஸ்டிவல் டைமில், அதாவது விழாக்கள் டைமில், பண்டிகை டைம்லலாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறது. பல பேர் இந்த கேம் வாங்கி கொடுப்பாங்க. இரவு பகலாக அதே தான் செய்வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷிஜு நாராயணன். நான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன். இங்கே வந்து இந்த லீகல் விங்கில் வந்து நான் செயலாளராக இருக்கேன். டெல்லர்ஜியோட உதவியிலையும் கட்சியோட உதவியிலையும் சிறப்பாக நம்ம பணியாற்றுறோம். நிறைய நல்ல விஷயங்கள் ஈடுபடுறோம். அதுதான். வணக்கம், என் பேர் கணேஷ். நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பொன் கணேசன். நான் அங்கே பெரம்பலூர் வியாபார சங்க தலைவராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தென்னாட்டு குலதெய்வ அறக்க